வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாங்கள் வந்து லாஸ்ட் எபிசோடில் வந்து டேக்ஸ், எலமெண்ட்ஸ், அட்ரிபியூட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த எபிசோடில் பார்க்க போகிறது வந்து HTML ஹெடிங்ஸ் அண்ட் பேராகிராஃப்ஸ். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு நியூஸ் பேப்பரை பாருங்கள். ஒரு பெரிய தலைப்பு இருக்கும், பிறகு வந்து ஒரு சின்ன சப் ஹெடிங், மற்றது வந்து பேராகிராஃப்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். அதை சொல்லுவோம், நாங்கள் வந்து டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். இதே மாதிரி தான் HTML-ஐயும் வந்து எக்ஸாக்ட்லி வந்து இப்படி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து ஹெடிங்ஸில் வந்து H1லேருந்து X6 வரைக்கும் பார்க்கலாம். ஓகே, நாங்கள் இன்றைக்கு இந்த எபிசோடில் வந்து கவர் பண்ண போகிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெடிங்ஸ், அதாவது H1லேருந்து X6 மட்டும் வந்து ஹெடிங்ஸ் இருக்குது, அது சம்மந்தமாக பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பேராகிராஃப் டேக்ஸ் பார்ப்போம். இது வந்து நாங்கள் வந்து பேராகிராஃப் கிரியேட் பண்ணதுக்கு யூஸ் பண்ண டேக், அதாவது இந்த டேக் தான் வந்து இந்த பேராகிராஃப் டேக். ஸோ அது சம்மந்தமாக பார்ப்போம். அதுக்கப்புறம் ஹெடிங் ஹையரார்கி, அதாவது SEO கனெக்ஷன் பார்ப்போம். அதுக்கப்புறம் BR மற்றது HR டேக்ஸ் பார்ப்போம். இது என்னதுக்குன்னா வந்து ஸ்பேசிங் மற்றது வந்து டிவைடர்ஸ்க்காக வந்து யூஸ் பண்ண டேக்ஸ் தான் வந்து இந்த BR அண்ட் HR. ஸோ HR அண்ட் VR டேக்ஸ் வந்து பார்ப்போம். அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து கம்ப்ளீட் வெப் பேஜ் ஒரு லைவ் டெமோ பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து எபிசோட் 6 இந்த ஹெடிங்ஸ் மற்றது வந்து பேராகிராஃப்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து ஒரு நியூ HTML ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் வந்து இந்த ஹெடிங் பேராகிராஃப் கோடெல்லாம் வந்து நாங்கள் வந்து லைவாக கோட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அதுக்கு முதல்ல நாங்கள் வந்து என்ன செய்யணும்னா இதுக்கு வந்து ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி கொள்வோம். எங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இருக்க ஃபைல் கிளிக் பண்ணி நாங்கள் ஒரு நேம் ஒன்று கொடுத்துக்கொள்வோம். அதுக்கு வந்து ஓகே எபிசோட் 6 EP6 ஓகே EP6 headings.html கொடுப்போம். headings.html. ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இதில் வந்து நாங்கள் வந்து HTML-ல 6 லெவல்ஸ் ஆஃப் ஹெடிங் இருக்குது. முதலாவது வந்து H1-லேருந்து H6 வரைக்கும் வந்து ஹெடிங் இருக்குது. H1 வந்து மிகவும் பெரிய ஹெடிங், இது வந்து மிகவும் ஒரு இம்பார்ட்டன்ட். X6 வந்து மிகவும் சின்னது. ஸோ இதை வந்து என்ன விஷயம் சொல்லி என்னென்ன ஹெடிங் என்னென்ன அளவில் இருக்குது H1லேருந்து X6 மட்டும் நாங்கள் வந்து லைவாக கோட் எழுதி அதை வந்து எங்களோட ப்ரௌசரில் வந்து வியூ பண்ணி பார்ப்போம். ஓகே, முதலாவது வந்து நாங்கள் வந்து எங்களோட பாய்லர் பிளேட் கோடை வந்து எடுத்துக்கொள்வோம். அதுக்கு வந்து நீங்கள் ஷிஃப்டோட எக்ஸ்க்ளமேஷன் கொடுத்து டெப் கொடுத்தீங்கன்னா எங்களோட பேசிக்கான கோட் வந்துடும். இதில் வந்து நாங்கள் வந்து இது இப்போதைக்கு தேவையில்லை, இதை வந்து ரிமூவ் பண்ணி விடுவோம், இந்த மெட்டா டேக்கெல்லாம். ஓகே, ஹெட்டுக்கு இப்போ ஓகே டைட்டிலும் சேர்ந்து இதாகிட்டு. ஓகே ஓகே இப்போ டைட்டில் மட்டும் இருக்கட்டும். ஓகே, டைட்டிலை நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். ஓகே, ஹெடிங்ஸ் ப்ராக்டிஸ்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். ஓகே, ஹெடிங் ப்ராக்டிஸ் PRACTICE. ஓகே, ஹெடிங் ப்ராக்டிஸ் ஹெடிங் சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். முதலாவது நாங்கள் வந்து எங்களோட கோ லைவ் கொடுத்து எங்களோட வெப் ப்ரௌசரில் வந்து இந்த பேஜ் முதல்ல ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். ஓகே, எங்களோட பேஜ் வந்து வெப் ப்ரௌசரில் வந்து ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஹெடிங் ப்ராக்டிஸ். இதை வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து நீட்டாக தெரியக்கூடிய மாதிரி நாங்கள் வந்து செட் பண்ணிக்கொள்வோம். ஓகே ஓகே இப்போ வந்து உங்களுக்கு வடிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே 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 முதலாவது இப்போ நாங்கள் பார்க்க போகிற ஹெடிங் பார்த்தீங்கன்னா H1. அதை வந்து நாங்கள் லைவாக எழுதி பார்ப்போம். ஓகே, H1 கொடுத்து டேப் கொடுத்தீங்கன்னா எங்களுடைய பேசிக் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் வந்து கொடுபட்டுரும். நடுவில் வந்து நாங்கள் வந்து கொடுக்கணும், கண்டென்ட் கொடுக்கணும். கண்டென்ட் வந்து நாங்கள் கொடுப்போம் திஸ் இஸ் H1 மெயின் டைட்டில்னு சொல்லி கொடுப்போம். ஓகே, திஸ் இஸ் H1 மெயின் டைட்டில், மெயின் TITIL. ஓகே, மெயின் டைட்டில். ஓகே ஓகே இப்போ எங்களோட ரைட் சைட் அவுட்புட் விண்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த H1 ஹெடிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பெருசாக இப்படி இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் H1 மெயின் டைட்டில்னு சொல்லி வந்துடு. ஸோ இதுதான் வந்து H1 ஹெடிங். ஓகே, அடுத்தது வந்து H2 கொடுப்போம். இது வந்து ஓகே திஸ் இஸ் H2 ஓகே H2 செக்ஷன் டைட்டில்னு சொல்லி கொடுப்போம்.
CTION செக்ஷன் டைட்டில். ஓகே, செக்ஷன் டைட்டில் பார்த்தீங்கன்னா H1 முதலாவது நாங்கள் H1 ஹெட்டிங் பார்த்தோம். உங்களோட அவுட்புட் உங்களோட ப்ரௌசரில் பாருங்கள். முதலாவது வந்து திஸ் இஸ் H1 மெயின் டைட்டில். அடுத்து வந்து திஸ் இஸ் H2 செக்ஷன், அதாவது H2 ஹெட்டிங் கொடுத்தோம், ரெண்டாவது லெவல் ஆஃப் ஹெட்டிங். ஓகே, அடுத்த மூன்றாவது ஹெட்டிங் கொடுப்போம் H3. ஓகே, H3 டேப். இதுக்கு வந்து ஓகே திஸ் இஸ் H3 சப்செக்ஷன் ஒளி கொடுப்போம். ஓகே, ஓகே SUB சப்செக்ஷன். ஓகே, சப்செக்ஷன் சாரி பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஹெட்டிங், அதாவது ஹெட்டிங்கில் வந்து மூன்றாவது டைப் தான் வந்து H3. பார்த்தீங்கன்னா முதலாவது H1 H2, அடுத்து வந்து H3, அடுத்து வந்து H4 ஹெட்டிங். H4 இதுக்கு வந்து ஓகே திஸ் இஸ் H4 ஓகே சப்செக்ஷன் ரோல் கொடுப்போம். இதையும் SUB sub SECTION. ஓகே, சப்செக்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். எங்களோட ப்ரௌசரில் வந்து ஸ்டார்டிங் H1 வந்து ஆகலையும் பெருசாக இருந்து இப்போ வர நாங்கள் வந்து H2 H3 H4 வந்து எல்லாம் வந்து சின்ன சின்ன கேட்டிங்காக வந்து போய்கொண்டிருக்கு. ஓகே, அடுத்து வந்து H5. ஓகே, H5 ஓகே திஸ் இஸ் H5 ஸ்மால் ஹெட்டிங் கொடுப்போம். SMA ஸ்மால் ஹெட்டிங் AD. ஓகே, ஸ்மால் ஹெட்டிங். அஞ்சாவது வந்து H5, அடுத்து வந்து H6, லாஸ்ட் வந்து H6. இது வந்து ஸ்மால் ஹெட்டிங். ஓகே ஓகே இப்போ பாருங்கள், எங்களோட ரைட் சைடில் இருக்க எங்களோட வெப் ப்ரௌசர் எங்களோட கண்டென்ட் பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு சொல்லி. இது வந்து ஒரு ஈஸியான விஷயம். எங்களோட ஹெட்டிங்ஸ், அதாவது இதுதான் வந்து இந்த 6 தான் வந்து எங்களோட HTML ஹெட்டிங். H1 வந்து ஆகலம் பெரிய ஹெட்டிங், H6 வந்து ஆகலம் சின்ன ஸ்மால் ஹெட்டிங். பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். முதலாவது வந்து H1 வந்து திஸ் இஸ் H1 மெயின் டேட்டில் வந்து சரியான பெருசாக இருக்குது. அடுத்து போக H2, அடுத்து H3, அடுத்து H4, H5, H6 பார்த்தீங்கன்னா ஆகலும் ஒரு சின்னனான ஒரு ஹெட்டிங். ஸோ இவ்வளோ தான் வந்து எங்களோட HTML ஹெட்டிங்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து நாங்கள் வந்து ஒரு ரியல் வேர்ல்டில் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறோம் வந்து பார்ப்போம். ஒரு பிளாக் பேஜ் வந்து இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஒரு பிளாக் பேஜ் மாதிரி வந்து நாங்கள் வந்து இந்த ஹெடிங்ஸை வச்சு ஒரு பிளாக் பேஜ் மாதிரி வந்து சின்ன ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணுவோம் பேசிக்கான. ஓகே, அதை என்ன செய்யறேன்னு பார்ப்போம். ஓகே, அதுக்கு முதல் எங்களோட இந்த செஞ்ச விஷயத்தை வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கொள்வோம். ஓகே, இப்போ வந்து கமெண்ட் ஆகிட்டு எங்களோட இந்த ஹெடிங்ஸ். ஓகே, இது கீழே வந்து ஓகே இது கீழே வந்து ஒரு சின்ன ஒரு பிளாக் பேஜ் மாதிரி வந்து நாங்கள் வந்து ஒன்று இமேஜ் பண்ணிக்கொள்வோம். அது மாதிரி கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு வந்து சரி முதலாவது வந்து ஒரு ஹெடிங் கொடுப்போம். ஓகே, H1ல வந்து ஒரு ஹெடிங் கொடுப்போம். ஓகே, ஸ்ரீலங்காஸ் பெஸ்ட் ஃபுட்ஸ்ன்னு சொல்லி கொடுப்போம். ஓகே, SRILANKA ஸ்ரீலங்கா பெஸ்ட் ஃபுட்ஸ். ஓகே, ஹெடிங் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா பெஸ்ட் ஃபுட்ஸ், அதாவது இலங்கையில் இருக்கிற சிறந்த உணவுகள். இது வந்து ஒரு ஹெடிங், ஒரு சின்ன ஒரு H1 ஹெடிங் ஒன்று கொடுத்துருக்கோம். ஓகே, அது கீழே வந்து ஒரு சின்ன H2ல வந்து ஒரு ஹெடிங் ஒன்று கொடுப்போம். H2ல வந்து ஒரு ஹெடிங் கொடுப்போம், மார்னிங் ஃபுட்னு சொல்லி. ஓகே, RNING மார்னிங் ஃபுட்ஸ். ஓகே, மார்னிங் ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து முதலாவது ஸ்ரீலங்கான பெஸ்ட் ஃபுட்ஸ்னு போட்டோம். அதுக்கு வந்து ஒரு சப் ஹெடிங், அதாவது H2க்கு வந்து ஒரு ஹெடிங்னு கொடுத்தோம், மார்னிங் ஃபுட்ஸ். இதுக்கு வந்து ஒரு 2 சப் ஹெடிங் மாதிரி கொடுப்போம். சப் ஹெடிங்னா இந்த மார்னிங் ஃபுட்ஸுக்கு வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி கொடுப்போம். ஓகே, அதுக்கு வந்து H3 வந்து யூஸ் பண்ணுவோம் நாங்கள். ஓகே, H3 ஹெடிங்க்கு வந்து என்ன கொடுப்போம். ஓகே,
மார்னிங் ஃபுட்ஸ். ஓகே, கிரிபாத். ஓகே, கிரிபாத். அது பால்சோறு 1 H3. ஓகே, அடுத்து இன்னொன்று கொடுப்போம் H3. ஓகே, மில்க் ரைஸ். ஓகே, அப்போண்ணே 2 சப் ஹெட்டிங் மாதிரி கொடுத்துட்டோம்ண்ணே H3ல. மார்னிங் ஃபுட்ஸுக்கு வந்து முதலாவது வந்து H3 ஹெட்டிங் யூஸ் பண்ணி கிரிபாத். அடுத்து வந்து H3 இன்னொரு ஹெட்டிங் வந்து மில்க் ரைஸ். ஓகே, அப்போ 2 சப் ஹெட்டிங்ஸ் மாதிரி போட்டோம். ஓகே, அடுத்து வந்து இன்னொரு ஹெட்டிங் ஒன்று போடுவோம், மதிய உணவுன்னு சொல்லி. ஓகே, லஞ்சுன்னு சொல்லி போடுவோம். இல்லாட்டி ஓகே ஈவினிங் ஃபுட்ஸ்னு போடுவோமே. ஓகே, ஈவினிங் ஃபுட்ஸ். ஈவினிங் ஃபுட்ஸ் அதுக்கு H3 வந்து கொத்து H3. இல்லாட்டி ஓகே ரொட்டி, மற்றது வந்து கொத்து. ஓகே, ஸ்விங் கோஃபர். அடுத்து வந்து கொத்து KOTT கொத்து. ஓகே, பார்த்தீங்களா இப்போ எங்கட பார்த்தீங்களா நாங்கள் வந்து இப்போ செஞ்சுட்டு பாருங்கள். இதில் வந்து H1 வந்து எங்களோட ரைட் சைட் எங்களோட ப்ரௌசர் இதில் பாருங்கள். H1 வந்து H1 யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மெயின் டாபிக் கொடுத்தோம் என்ன ஸ்ரீலங்கா பெஸ்ட் ஃபுட்னு சொல்லி. அதுக்குள்ளே பாருங்கள் H2 செக்ஷன் கொடுத்தோம் என்ன 2 H2 செக்ஷன் கொடுத்தோம். 2 H2 டைட்டில், மார்னிங் ஃபுட்ஸ் மற்ற ஈவினிங் ஃபுட்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள் 3 H3 சப் டைட்டில்ஸ் கொடுத்துருக்கோம். மார்னிங் ஃபுட்ஸுக்கு 2, ஒன்று வந்து H3 யூஸ் பண்ணி கிரிபாத், மற்ற வந்து மில்க் ரைஸ். அது மாதிரி ஈவினிங் ஃபுட்ஸுக்கு வந்து 3 H3 ஹெடிங் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது சப் ஐட்டம்ஸ் கொடுக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா ஒன்று வந்து ரொட்டி, மற்றது ஸ்ட்ரிங் கோஃபர், மற்றது வந்து கொத்து. 3 H3 சப் ஹெடிங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நியூஸ் பேப்பர் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பிளாக் பேஜ் மாதிரி ஒரு சின்ன பேஜ் ஒன்று வந்து செஞ்சு பார்த்துட்டோம். ஓகே, இதை இப்படி தான் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த H1லேருந்து H6 ஹெடிங்கை வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து நாங்கள் பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம், ஹெடிங்கை வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுறது SEOக்கு வந்து மிகவும் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அது SEOன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் வந்து நாங்கள் சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து எங்கள்கிட்ட ஹெடிங்ஸ், அதாவது நாங்கள் வெப் பேஜில் கொடுக்குற இந்த ஹெடிங்ஸை வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் வந்து H1 நாங்கள் கொடுக்குறது வந்து பேஜில் வந்து ஒரே ஒரு H1 மட்டும் போடணும். அதாவது மெயின் டாப்பிக்கு மட்டும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நாங்கள் ஸ்ரீலங்கா பெஸ்ட் ஃபுட்னு சொல்லி ஒரு வெப் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுறோம்னா அந்த H1 இதுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். அதாவது ஸ்ரீலங்கா பெஸ்ட் ஃபுட்ஸ் இதுக்கு மட்டும் தான் வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் மெயின் டாப்பிக்கு மட்டும் தான் வந்து என்ன செய்யணும்னா H1 ஹெடிங் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி H2 ஹெடிங் வந்து இந்த யூஸ் பண்ணோம்னா வந்து மேஜர் செக்ஷன்ஸுக்கு, அதாவது மல்டிபிள் டைம் போடலாம் இந்த H2 ஹெடிங். இதுக்கு என்ன யூஸ் பண்ணால் வந்து மேஜராக வந்து கூடுதலாக வந்து எந்த செக்ஷன் வந்து உங்களோட வெப் பேஜில் வருமோ அதுக்கு வந்து H2 ஹெடிங் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அப்புறம் H3 H4 வந்து சப்செக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து உங்களோட நீடட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் H3 H4. ஆனால் அதே மாதிரி H5 H6 எல்லாம் வந்து நாங்கள் வந்து ரேர்லி அதை வந்து யூஸ் ஆகும். ஆனால் வந்து ஸ்பெஷல் கேஸஸுக்கு மட்டும் நாங்கள் என்ன செய்வோம்னா வந்து இந்த H5 H6 எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து நாங்கள் கூடுதலாக யூஸ் பண்ணுறது வந்து H1லேருந்து H4 மட்டும்தான். இந்த H5 H6 எல்லாம் வந்து எப்பயாச்சும் இருந்துட்டு ரேராக தான் வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். கூகுள் சர்ச்சில் உங்கள் பேஜை வந்து ரேங்க் ஆகிறதுக்கு வந்து H1 டேக் வந்து மிகவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். இதை வந்து H1ல் வந்து மெயின் கீவேர்டை வந்து போடுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப் பேஜ் வந்து கிரியேட் பண்ணும்போது உங்களோட இப்போ எக்ஸாம்பிள் வந்து கூகுளில் வந்து உங்களோட வெப் பேஜ் வந்து ரேங்க் ஆகி வந்து ஒன்று காட்டாந்த வந்து என்ன செய்வாங்க, நிறைய வியூவர்ஸ் வந்து உங்களோட வெப் பேஜை வந்து பார்ப்பாங்க. அதுக்கு வந்து என்ன செய்யணும், உங்களோட பேஜ் வந்து நல்லா ரேங்க் வந்து முன்னுக்கு வந்து காட்டணும். அப்போ அதான் நிறைய பேருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணி காட்டணும். அப்போ என்ன செய்யணும்னா நீங்கள் வந்து இந்த H1 ஹெடிங் வந்து நல்ல ஒரு கீவேர்டை வந்து என்ன செய்யணும்னா போடணும். ஓகே, அதே மாதிரி ஒரு பேஜில் வந்து மல்டிபிள் H1 டேக்ஸ் வந்து போடாதீங்க. இது என்ன செய்யணும்னா வந்து உங்களோட SEOக்கு வந்து ஒரு பாதிப்பாக வந்து வரும். ஸோ இவ்வளவு தான் வந்து இந்த ஹெடிங் சம்பந்தமான விஷயங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் டேக். இப்போ வந்து பேராகிராஃப் டேக் வந்து பார்ப்போம். P-டேக் கண்டென்ட்டை வந்து பேராகிராஃபாக வந்து என்ன செய்யணும்னா ஆர்கனைஸ் பண்ணும். அதாவது நாங்கள் இந்த பேராகிராஃபுக்கு வந்து P-டேக் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்னென்ன யூஸ் பண்ணி வந்து ஒரு பேராகிராஃப் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். ஓகே, அதுக்கு முதல்ல நாங்கள் வந்து நாங்கள் இந்த ஹெடிங்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்போம். நீங்கள் செலக்ட் பண்ணி கண்ட்ரோலோட ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா உங்களோட செஞ்ச கோட் வந்து கமெண்ட் ஆயிரும். ஓகே, இனி வந்து நாங்கள் பார்க்க போகிறது பேராகிராஃப் டேக். அதுக்கு வந்து நாங்கள் போட வேண்டிய டேக் வந்து P-டேக். P கொடுத்து டைப் பண்ணுங்கள். இதில் வந்து கொடுப்போம். ஓகே, என்ன கொடுப்போம்? ஓகே, வணக்கம்
வணக்கம். This is my first paragraph னு கொடுப்போம். ஓகே, this is my first paragraph. ஓகே, இப்போ எங்களை ரைட் சைட் அவுட்புட் எங்களை ப்ரௌசரில் பாருங்கள். வணக்கம், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்னு சொல்லி வந்துட்டு அப்போனே நாங்கள் பேராகிராஃப் டேக்கு வந்து யூஸ் பண்ணுறது ஓப்பனிங் பேராகிராஃப் டேக், க்ளோசிங் பேராகிராஃப் டேக், நடுவில் கண்டென்ட் கொடுப்போம். ஸோ இதான் வந்து பேராகிராஃப் டேக். அடுத்து வந்து இன்னொரு பேராகிராஃப் ஒன்று கீழே வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகே, இன்னொரு அடுத்த பேராகிராஃப். ஓகே, இதில் வந்து கொடுப்போம். ஓகே, திஸ் இஸ் மை செகண்ட் பேராகிராஃப். ஓகே, பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரௌசரை பாருங்கள். முதலாவது வந்து வணக்கம், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை செகண்ட் பேராகிராஃப்னு சொல்லி வந்துட்டு. ஸோ இதுதான் வந்து பேராகிராஃப். ஒவ்வொரு பிடேக்குக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்கலி வந்து என்ன செய்யணும்னா வந்து லைன் வந்து நியூ லைனில் வந்து ஸ்டார்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியுமே, நாங்கள் வந்து மேலே பேராகிராஃப் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எங்களோட ப்ரௌசரில் பாருங்கள், ஒவ்வொரு பேராகிராஃபுக்குரிய கண்டென்ட்டும் வந்து நியூ லைனில் ஸ்டார்ட் பண்ணுது. பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கள் ப்ரௌசரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா எங்களோட பேராகிராஃபுக்குரிய கண்டென்ட் வந்து ஒவ்வொன்றும் வந்து நியூ லைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணும். அது வந்து வணக்கம், திஸ் மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்னு கொடுத்தோம். இது வந்து ஒரு லைன். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து நான் கொடுத்த ரெண்டாவது பேராகிராஃப் டேக்குள்ள கொடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் வந்து ஷோ ஆகுது. ஸோ நியூ லைனில் வந்து ஸ்டார்ட் ஆகும். மற்றது வந்து கீழே வந்து ஸ்பேஸிங் வரும். ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களோட ப்ரௌசரில் பாருங்கள், ஸ்பேஸ் ஒன்று வந்துருக்கு இடையில. இதை வந்து நாங்கள் சொல்லுவோம் டிஃபால்ட் மார்ஜின் என்று நாங்கள் வந்து இதை என்ன செய்வோம்னா சொல்லுவோம். அதாவது இந்த டிஃபால்ட்டாக வர ஸ்பேஸை வந்து சொல்லுவோம். அதாவது நாங்கள் வந்து முதலாவது H1 முதலாவது வந்து ஒரு பேராகிராஃப் ஒன்று கிரியேட் பண்ணோம். திருப்பி ரெண்டாவது செகண்ட் பேராகிராஃப் ஒன்று கிரியேட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு இடையில வந்து ஒரு ஸ்பேஸிங் ஒன்று வருது, ஒரு ஸ்பேஸ் ஒன்று வருது, ஒரு டபுள் ஒன்று வருது. ஸோ இது வந்து என்ன செய்யணும்னா டிஃபால்ட்டாக வரும். ஸோ இதை சொல்லுவோம் நாங்கள் வந்து டிஃபால்ட் மார்ஜின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ இதான் வந்து பேராகிராஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் அடுத்தது பார்க்க போகிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் டேக், அதாவது பிரேக் டேக் அண்டது ஹெச்ஆர் டேக், அதாவது ஹொரிசாண்டல் ரூல்னு சொல்லுவோம். இந்த டேக்ஸ், ரெண்டு டேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து இப்போ அடுத்த வந்து பார்க்க போகிறோம். முதலாவது வந்து இந்த பிரேக் டேக் பற்றி பார்ப்போம். இப்போ ரெண்டு யூஸ்ஃபுல் செல்ஃப் க்ளோசிங் டேக் பார்க்கலாம். ஓகே, ஒன்று வந்து பிஆர், மற்றது வந்து ஹெச்ஆர். ஃபர்ஸ்ட்டாக வந்து நாங்கள் வந்து பிஆர் டேக் வந்து பார்ப்போம். ஓகே, அதுக்கு முதல்ல நாங்கள் என்ன செய்யணும்னா வந்து ஓகே இந்த பேராகிராஃபை வந்து நாங்கள் வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கொள்வோம். கண்ட்ரோலோட ஸ்லாஷ் கொடுத்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கொள்வோம். ஓகே, நெக்ஸ்ட் லைனில் வந்து நாங்கள் வந்து இந்த முதலாவது என்ன செய்யணும்னா வந்து ஒரு பேராகிராஃப் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஓகே, பேராகிராஃப் ஒன்று கிரியேட் பண்ணி இது ஓகே, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் லைன் கொடுப்போம். இதில் வந்து ஓகே, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் லைன். ஓகே, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் லைன். இதை என்ன செய்யணும்னா வந்து இதில் ஒரு பிரேக் கொண்டு கொடுப்போம். ஓகே, பிஆர் பிரேக் கொண்டு கொடுத்துட்டு அங்கால வந்து திஸ் இஸ் சேம் பேராகிராஃப்னு கொடுப்போம். திஸ் இஸ் சேம், திஸ் இஸ் சேம் பேராகிராஃப். ஸ்பேஸ் ஒன்று விட்டு இதில் வந்து கொடுப்போம் திஸ் இஸ் செகண்ட் லைன். திஸ் இஸ் செகண்ட் ஓகே, திஸ் இஸ் செகண்ட், இதில் ஜூ வராது. ஓகே, செகண்ட். ஓகே, செகண்ட் லைன். ஓகே, இப்போ நாங்கள் சேவ் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ பாருங்கள் எங்களோட பேராகிராஃப் வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, நாங்கள் வந்து ஒரே ஒரு பேராகிராஃப் டேக் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கோம். இவ்வளோ வந்து நான் கொடுத்த கண்டென்ட், இவ்வளோ கண்டென்ட் வந்து உள்ளே வந்து கொடுத்துருக்கோம். ஆனால் பாருங்கள், நாங்கள் வந்து இந்த பிரேக் டேக் வந்து யூஸ் பண்ணதால் வந்து எங்களோட பேராகிராஃப் வந்து நான் ஓகே, நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகி பார்ப்போம். அதான் அவ்வளோதான். ஓகே, பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்தோம் பேராகிராஃப் வந்து என்ன சொல்கிறேன், ஒரு ஃபுல் லைன் வந்து அப்படியே கம்ப்ளீட் ஆன பிறகு தான் நெக்ஸ்ட் லைனில் வந்து ஸ்டார்ட் ஆகி அப்படி வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து எங்களோட பேராகிராஃப் வந்து ரெண்டாக உடஞ்சிட்டு. பார்த்தீங்களா, நாங்கள் ஒரே ஒரு பேராகிராஃப் தான் வந்து கிரியேட் பண்ணோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் லைன், நாங்கள் இடையில வந்து அதில் பிரேக் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. இந்த திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் லைனுக்கு பிறகு வந்து என்ன செஞ்சிருக்கோம்,
பிரேக் டேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், பிஆர் டேக். அப்போ என்ன செய்யுதுன்னா அதை வந்து நெக்ஸ்ட் லைனில் வந்து மிச்ச கண்டிட வந்து ஸ்டார்ட் பண்ண வைக்குது. ஸோ இந்த பிஆர் என்பது என்ன செய்யும்னா வந்து லைன் பிரேக், அதாவது பேராகிராஃபை வந்து மாறாமல் சேம் பேராகிராஃபில் வந்து என்ன செய்யும்னா கிரியேட் பண்ணும். ஆனால் வந்து என்ன செய்யும்னா நாங்கள் பிரேக்குக்கு பிறகு கொடுக்குற விஷயத்தை வந்து நியூ லைனில் வந்து என்ன செய்யும்னா போடும். ஸோ இதுதான் இதுக்காக தான் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா வந்து பிரேக் டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா தெரியுமே முதல்ல வந்து திஸ் இஸ் இப்போ பாருங்க, இப்போ நாங்கள் இதை இப்போ ஷேப் ஆகும். ஓகே, முதலாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்துருக்கோம். இது வந்து முதலாவது லைனில் வந்துருக்கு. அது பிறகு திஸ் இஸ் சேம் பேராகிராஃப் திஸ் இஸ் செகண்ட் லைன் கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா அது வந்து ரெண்டாவது லைனில் வந்து வந்துருக்கு. அப்போ என்ன நாங்கள் பிரேக் டேக் யூஸ் பண்ணோம்னா வந்து அது என்ன செய்யும்னா அந்த கண்டென்ட்டை உடைச்சி நெக்ஸ்ட் லைனில் வர வைக்கும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் வந்து ஸ்டார்ட் பண்ண வைக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா பிரேக் டேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பிரேக் டேக். அடுத்து நாங்கள் பார்ப்போம் இந்த ஹொரிசோண்டல் ரூல்ண்டா என்னன்னு சொல்லி, அதாவது ஹெச்ஆர் டேக். ஓகே, அதுக்கு வந்து நாங்கள் முதல்ல என்ன செய்வோம்னா வந்து இந்த பி டேக்கை வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கொள்வோம். ஓகே, பி டேக்கை வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் லைனில் வந்து ஒரு சின்ன கோட் ஒன்று எழுதுவோம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் கோட் ஒன்று எழுதி பார்ப்போம். ஓகே, அதுக்கு என்ன செய்வோம்னா முதலாவது வந்து ஒரு சின்ன H2 ஹெடிங் ஒன்று போடுவோம். H2ல வந்து உள்ளே போடுவோம் செக்ஷன் 1. செக்ஷன் 1. ஓகே, அடுத்தது இன்னொரு கீழே வந்து ஒரு பேராகிராஃப் ஒன்று போடுவோம். அதுக்கு வந்து சம் கண்டென்ட் ஹியர்னு போடுவோம். சம் கண்டென்ட் CONTENT. ஓகே, கண்டென்ட் ஹியர். ஓகே, சம் கண்டென்ட் ஹியர்னு போட்டோம், பேராகிராஃப் ஒன்று கிரியேட் பண்ணி. அடுத்து வந்து இதில் வந்து ஒரு ஹெச்ஆர் டேக் ஒன்று கொடுப்போம். ஹெச்ஆர், அதுக்கு கீழே வந்து செக்ஷன் 2 ஒன்று கொடுப்போம். H2 ஹெடிங் ஒன்று போட்டு செக்ஷன் 2. ஓகே, செக்ஷன் 2. இப்போ பாருங்க, இதில் முதலாவது பாருங்க எப்படி முதலாவது H2 ஹெடிங் ஒன்று போட்டோம். H2 ஹெடிங் போட்டு செக்ஷன் 1 ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கோம். அதுபிறகு பேராகிராஃப் டேக் ஒன்று போட்டு அதுக்கு வந்து சம் கண்டென்ட் ஹியர்னு கொடுத்துருக்கோம். அதுபிறகு அதுக்கு கீழே வந்து ஹெச்ஆர், அதாவது ஹெச்ஆர் டேக் யூஸ் பண்ணிருக்கோம், அதாவது ஹொரிசோண்டல் ரூல். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா H2 ஒரு ஹெடிங் போட்டு செக்ஷன் 2 கொடுத்துருக்கோம். எங்களோட அவுட்புட் விண்டோவில் பாருங்க இப்போ எப்படி வந்து வருதுன்னு சொல்லி. எங்களோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா அது வந்து செக்ஷன் 1 வருது. அது கீழே வந்து நான் கொடுத்த விஷயம் என்ன, செக்ஷன் 1 நாங்கள் H2க்குள்ளே கொடுத்த விஷயம் கொடுத்து அந்த டெக்ஸ்ட் வருது அப்படியே. அதுக்குள்ள சம் கண்டென்ட் ஹியர்னு சொல்லி நாங்கள் வந்து பேராகிராஃப் டேக் கொடுத்து அந்த பேராகிராஃப் டேக் கொடுத்த கண்டென்ட் வருது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கோட் ஒன்று வருது. பார்த்தீங்கன்னா தெரியுமே, ஒரு கோட் ஒன்று வருது, ஒரு லைன் ஒன்று. அதாவது மேல் அந்த பேஜ் 2 செக்ஷனையும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க, அதாவது பிரிச்சிருக்கு. மேலே ஒரு தனி செக்ஷனாகவும் கீழே ஒரு செக்ஷனாகவும் பிரிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து செக்ஷன் 2 வருது. ஸோ இதுதான் வந்து இந்த ஹெச்ஆர் டேக். இந்த ஹெச்ஆர் என்பது என்னது பார்த்தீங்கன்னா ஹொரிசோண்டல் ரூல். ஒரு ஹொரிசோண்டல் லைனை வந்து என்ன செய்யணும்னா வந்து ட்ரா பண்ணும். செக்ஷனை வந்து என்ன செய்யறதுன்னா செப்பரேட் பண்ணதுக்கு வந்து என்ன செய்யணும்னா யூஸ் ஆகும். ஸோ இதுக்கு தான் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா வந்து இந்த ஹெச்ஆர் டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். பிரேக்கை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸ்பேசிங்க்கு வந்து சிஎஸ்எஸ்ல வந்து மார்ஜின் பேரிங் யூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸாக வந்து இருக்கும். நான் வந்து சும்மா ஒரு நாலேஜுக்காக வந்து இந்த பிரேக் டேக்கை வந்து லேர்ன் பண்ணி வச்சுருக்கலாம். நாங்கள் வந்து பார்த்த இந்த பிரேக் டேக். ஆனால் வந்து என்ன செய்யுங்க, அதீங்கன்னா வந்து பிரேக் டேக்கை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணாதீங்க. நாங்கள் வந்து இதுக்கு பதிலாக வந்து ஸ்பேசிங்க்கு வந்து நாங்கள் வந்து சிஎஸ்எஸ்லேயே வந்து மார்ஜின் பேரிங் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது வந்து எங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த பிரேக் டேக். மற்றது வந்து இந்த ஹெச்ஆர், அதாவது ஹொரிசோண்டல் ரூல், ஹெச்ஆர் டேக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது நாங்கள் வந்து இதுவரைக்கும் லேர்ன் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு ஒரு லைவ் ப்ராக்டிஸ் ஒன்று செஞ்சு பார்ப்போம். ஒரு ரியல் பிளாக் போஸ்ட் பேஜ் மாதிரி ஒரு சின்ன பேஜ் ஒன்று வந்து உருவாக்குவோம். ஓகே, அதுக்கு முதல் வந்து நாங்கள் இது வரைக்கும் செஞ்ச வந்து கோடிங்கை வந்து ஓகே, இந்த கோடை வந்து கமெண்ட் பண்ணிக்கொள்வோம். கண்ட்ரோலோட ஸ்லாஷ் கொடுத்து ஓகே, கண்ட்ரோலோட ஸ்லாஷ் கொடுத்து கமெண்ட் பண்ணிவிட்டு ஓகே, கீழே வந்து எங்களோட கோடை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இதில் வந்து முதலாவது வந்து ஓகே ஒரு ஹெடிங் ஒன்று கொடுப்போம். H1ல ஐஎம் லேர்ன் HTML சொல்லி கொடுப்போம். ஓகே, ஐஎம் ஓகே லேர்னிங் HTML. ஓகே, இதில் வந்து ஒரு H1 நாங்கள் வந்து H1 டேக் மாதிரி கொடுத்துருக்கணும். ஓகே, H1 அப்படியே கட் பண்ணி உள்ளே போடுவோம். ஓகே, ஓகே, பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து ஐஎம் லேர்னிங் HTML சொல்லி கொடுத்துரும். ஓகே, அடுத்து வந்து நெக்ஸ்ட் லைனில் வந்து என்ன கிரியேட் பண்ணுவோம். ஓகே, பை லேர்ன் HTML சொல்லி ஒரு H2 டேக் ஒன்று கொடுப்போம். ஓகே, அடுத்தது
why learning HTML. ஓகே, அடுத்த லெக்சனில் வந்து ஒரு H2 டேக், அதில் வந்து why learning HTML. ஓகே, அடுத்து வந்து அதுக்குள்ள வந்து ஒரு பேராகிராஃப் ஒன்று கொடுப்போம். ஓகே, பேராகிராஃபில் வந்து என்ன கொடுக்கலாம்? ஓகே, HTML இஸ் வெப் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் கொடுப்போம். ஓகே, HTML is web development வெப் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் கொடுப்போம். ஓகே, ஃபவுண்டேஷன். ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு பேராகிராஃப் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். அது கீழே அதில் வந்து கொடுத்தோம் HTML இஸ் வெப் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பேராகிராஃப் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஓகே, இன்னொரு பேராகிராஃப் அதுக்கு வந்து if we learn HTML we create a website னு கொடுப்போம். ஓகே, ஓகே, if we ஓகே, அடுத்து கொடுத்தோம் if we learn HTML we can create web pages. ஓகே, நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா if we learn HTML we can create web pages. நெக்ஸ்ட் பேராகிராஃப் கொடுத்துரும். ஓகே, அடுத்து வந்து என்ன செய்ய ஒரு கொரிஷோண்டல் ரூல் ஒன்று கொடுப்போம். ஓகே, HR. ஓகே, அதுக்கு கீழே வந்து ஒரு டேக் ஒன்று குறியப்படும் H2. அதுக்கு வந்து கொடுப்போம். ஓகே, where I learn HTML. ஓகே, WHRE. ஓகே, where I learn HTML. ஓகே, where I can learn HTML கொடுப்போமே. ஓகே, நான் வந்து எங்கே HTML வந்து லேர்ன் பண்ண முடியும் கொடுப்போம். ஓகே, அதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன பேராகிராஃப் ஒன்று கொடுப்போம். ஓகே, பேராகிராஃப். ஓகே, இதில் வந்து ஓகே இந்த சேனலோட நேம் கொடுப்போம். ஓகே, UWSIKN கௌஷிகன் டெக் டால்க் தமிழ் யூடியூப் சேனல். ஓகே, யூடியூப் சேனல். ஓகே, பார்த்தீங்களா கோடில் வந்து நாங்கள் ஒரு சிம்பிள் ஒரு பிளாக் பேஜ் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஓகே, அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் 2-3 கண்டென்ட் கொடுப்போமே, 2-3 லைன் ஆஃப் கோட் கொடுப்போம். இதுக்குள்ள வந்து இன்னொரு HTML டேக் ஒன்று போட்டு அதுக்குள்ள வந்து what I learn என்று கொடுப்போம். ஓகே, WHAT what I LEA. ஓகே, what I learn this HTML course. ஓகே, this HTML. ஓகே, what I learn this HTML course. ஓகே, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா what I learn HTML course. அதுக்கு கீழே வந்து ஒரு பேராகிராஃப் டேக் ஒன்று கொடுப்போம். இதில் வந்து ஓகே இந்த டெக்ஸ்ட் வந்து கொடுப்போம். என்ன in this course I will learn the basic of HTML and how to create symbol. ஓகே, அப்போ in this course I will learn the basic of HTML and how to create simple web pages. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லைன் ஆஃப் கோட்ஸ் வந்து எழுதிட்டோம். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு H1 டேக் ஒன்று கிரியேட் பண்ணோம். அதுக்கு வந்து I am learning HTML போட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு H2 டேக் ஹெட்டிங் டேக், அதுக்கு வந்து while learning HTML. நெக்ஸ்ட் வந்து ஒரு பேராகிராஃப், இதுக்கு வந்து HTML இஸ் வெப் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் கொடுத்தோம். அதுக்கு கீழே வந்து இன்னொரு பேராகிராஃப், அதுக்கு வந்து if we learn HTML we can create web pagesன்னு கொடுத்தோம். அதுக்கு பிறகு ஒரு HR டேக் ஒன்று கொடுத்தோம், அதாவது ஹாரிசான்டல் ரோல் கொடுக்கறதுக்காக. அதுக்கு கீழே வந்து ஒரு H2 டேக், இதுக்கு வந்து where I can learn HTML, இங்கே வந்து HTML லேர்ன் பண்ண முடியும் ஒரு H2 டேக் ஒன்று கொடுத்தோம். அதுக்கு கீழே வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுக்கு வந்து கௌஷிகன் டெக் டால்க் தமிழ் யூடியூப் சேனல்னு கொடுத்தோம். அதுக்கு கீழே வந்து ஒரு H3 டேக் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து what I learn this HTML course, அதாவது என்ன லேர்ன் பண்ண கொடுத்தோம் இந்த HTML கோர்ஸில். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃபில் வந்து in this course I will learn the basic of HTML and how to create simple web pages சொல்லி ஒரு சிம்பிள் பிளாக் போஸ்ட் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து எங்களோட
இந்த ப்ரௌசரை வந்து கொஞ்சம் நீட்டாக வந்து உங்களுக்கு தெரியக்கூடிய பார்ப்போம். பார்த்தீங்களா, நாங்கள் இதான் வந்து இப்போ கிரியேட் பண்ண விஷயம் என்ன, அதாவது ஐம் லேர்னிங் HTML ஒரு H1 டேக், அதுக்குள்ள வந்து ஒரு H2 டேக் வை லேர்னிங் HTML, அதுக்குள்ள வந்து 2 பேராகிராஃப் HTML இஸ் வெப் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன், அதுக்குள்ள இஃப் வி லேர்ன் HTML we can create web pages, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரிசான்டல் ரூட் ஒன்று கொடுத்துருக்கோம். அது கீழே வந்து திருப்பி ஒரு H2 டேக், இதில் வந்து வேர் ஐ கேன் லேர்ன் HTML, அது கீழே வந்து ஒரு பேராகிராஃப், இதில் வந்து கௌசிகன் டெக் டாக் தமிழ் யூடியூப் சேனல், அது கீழே வந்து வாட் ஐ லேர்ன் திஸ் HTML கோர்ஸ்னு சொல்லி ஒரு H3 டேக், H3 கேடிங் ஒன்று கொடுத்தோம். அது கீழே வந்து ஒரு பேராகிராஃப், இன் திஸ் கோர்ஸ் ஐ வில் லேர்ன் த பேசிக் ஆஃப் HTML அண்ட் ஹவு டு கிரியேட் சிம்பிள் வெப் பேஜஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் லேர்ன் பண்ண விஷயத்தை வச்சுக்கொண்டு ஒரு சிம்பிள் பிளாக் போஸ்ட் பேஜ் ஒன்று வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, நாங்கள் வந்து இந்த எபிசோடில் வந்து என்னென்ன விஷயங்கள் லேர்ன் பண்ணோம்னா, முதலாவது வந்து H1 to H6 அதாவது ஹெடிங் லெவல்ஸ் மற்றது சைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம். அது பிறகு வந்து ஒரு பேஜில் வந்து H1 வந்து ஒரு H1 ஹெடிங் வந்து ஒரே ஒரு முறை மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா வந்து இது வந்து SEOட ரூல். அதுக்கப்புறம் பி டேக் பார்த்தோம். இதில் வந்து பேராகிராஃப்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்கலி வந்து அதாவது ஸ்பேஸ் கிடைக்கும், ஸோ அதுக்காக வந்து பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பிரேக் டேக் பார்த்தோம், இது வந்து என்ன லைன் பிரேக் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் HR அதாவது ஹாரிசான்டல் ரூல் டேக் பார்த்தோம், இது என்ன வந்து ஹாரிசான்டலாக வந்து எங்களோட வெப் பேஜை வந்து டிவைட் பண்ணுறதுக்கு. அது பிறகு லாஸ்ட்டாக வந்து ஒரு ரியல் பிளாக் போஸ்ட் பேஜ் வந்து ஸ்ட்ரக்சரை வந்து நாங்கள் என்ன செய்ய முடியும், உருவாக்கணும். ஓகே, லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கோம்புக்கு வந்து நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு டாப்பிக்கில் வந்து H1 H2 H3 இந்த ஹெடிங் டேக்ஸ் மற்றது வந்து பேராகிராஃப் டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்ன செய்யுங்கன்னா ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். இதில் வந்து HR டேக் யூஸ் பண்ணி வந்து செக்ஷனை வந்து செப்பரேட் பண்ணுங்கள். பிறகு வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கோட் பண்ண பிறகு ப்ரௌசரில் வந்து ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி ஹெடிங்ஸை வந்து பாருங்கள். பிறகு கொமெண்டில் வந்து உங்களோட பேஜில் டாபிக் என்னன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள், நான் வந்து பார்க்குறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நாங்கள் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டேக்ஸ் பார்ப்போம். அதே மாதிரி போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், மார்க், டிலீட் இதெல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து எப்படி வந்து அழகாக ஃபார்மேட் பண்ணுறதுன்னு வந்து நாங்கள் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நாங்கள் வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வந்து எந்த சேனலில் வந்து கிடைக்கணும்னா வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் வந்து நான் தொடர்ந்து போடக்கூடிய எல்லா வீடியோவும் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நன்றி நண்பர்களே. இன்னொரு வீடியோவில் வந்து இன்னொரு எபிசோடில் வந்து உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். ஓகே, பாய் பாய்.